Hello friends, welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 10 of incomes which do not form part of total income. CMA inter direct taxல இருக்கு இந்த class. இந்த provision இந்த செக்ஷன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால நான் இதை ஃபுல்லா எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோ ரொம்ப ஷார்ட்டா போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்கம் ஆஃப் செர்டைன் ஃபண்ட்ஸ், சில குறிப்பிட்ட நிதிகள்லேருந்து இன்கம் வருமானம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸம்டட். அதெல்லாம் என்னென்ன பேசிஸில் அப்படின்னு பார்க்கலாம். செக்ஷன் 10 செக்ஷன் 23C இது அமெண்டட்னா இதில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஓகே, எனி இன்கம் ரிசீவ்டு பை எனி பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப், ஏதோ ஒரு இன்கம் யாரோ ஒரு பர்சன் வாங்குறாங்க, எதன் பேரில் வாங்குறாங்க? த பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், பிஎம் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் ஆர் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு. இப்போ கொரோனாக்காக நிறைய பேர் நிதி கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் கேர்ஸ் ஃபண்டில் போச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடர் காலத்தில் பிரைம் மினிஸ்டருக்குன்னு ஒரு நிதி இருக்கும், அதில் போய் போட்டுருவாங்க. அதுக்கான இன்கம் யாராவது ரிசீவ் பண்ணாங்கன்னா அது எக்ஸம்டட். இந்த பிஎம்ஸ் ஃபண்டு இன்னொன்று இருக்குது, எதுக்கு? ப்ரமோஷன் ஆஃப் ஃபோக் ஆர்டிஸ்ட். இந்த கிராமப்புற கலைகள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு என்ன கிராமப்புற கலைகள்? இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளை வளர்க்குறதுக்காக ஒரு தனியாக ஒரு நிதி வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா எக்ஸாம்ட்டு. இந்த பிஎம் சைட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபண்டு, பிஎம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி, அதாவது கம்யூனல் ஹார்மனினா ஒரு சமூகத்தோட ஒத்து போகிறதுக்காக ஒரு ஒரு அமைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு நிறுவனம். செக்ஷன் 10 செக்ஷன் 23C ஸ்வச் பாரத் கோஷ், இது தூய்மை இந்தியா திட்டத்துக்காக. கிளீன் கங்கா ஃபண்டு, கங்காவை சுத்தம் பண்ணுறதுக்காக கங்கை நதியை. சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் ஆர் லியூட்டனன்ட் கவர்னர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு. சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு நம்மளுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சரோட பொது நிவாரண நிதி. லியூட்டனன்ட்னா இந்த ஆர்மிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த கவர்னர் ரிலீஃப் ஃபண்டு. எனி அதர் சேரிட்டபிள் ஃபண்டு, வேற ஏதாவது ஒரு பர்பஸ் சேரிட்டிக்காக கொடுக்குறாங்க அதுனா. யார்? இன்ஸ்டியூஷன் நோட்டிஃபைட் பை தி ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி. ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டினா இங்கே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை லோக்கல் அத்தாரிட்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி. அவங்க ஏதாவது ஒரு ஃபண்டை சேரிட்டபிள் ஃபண்டு நோட்டிஃபை பண்ணுறாங்கன்னா அது. நெக்ஸ்ட்டு, எனி ட்ரஸ்ட் ஹோலி ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ் ஆர் ஹோலி ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ். ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க, அதோட மெயின் அப்ஜெக்டே ஆன்மீக பர்பஸ்க்காக, அப்படி இல்லை ஆன்மீகத்துக்கு சேரிட்டி ரெண்டு உதவுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வர இன்கமும் எக்ஸம்ட். எனி ட்ரஸ்ட் ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபினான்ஸ்டு பை தி கவர்மெண்ட் அண்ட் ஆர் ஆனுவல் ரிசிப்ட் அப் டு 1 crore ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ கவர்மெண்ட் நிதி கொடுத்து நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படி அவங்களோட நிதி கொடுத்து நடத்துகிறாங்க, மற்றும் ஆனுவல் ரிசிப்ட் வந்து அப் டு 1 crore வரைக்கும் தான் இருக்குது. அப்புறம் அது அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரே எய்ம் எஜுகேஷன் தான், ப்ராஃபிட் பார்க்கறது கிடையாது. இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் ஒரு இன்ஸ்டியூஷன் இயங்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார் நிஜமா. இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ கல்வி நிறுவனமோ கவர்மெண்ட்டோட நிதி உதவினால நடக்குது, அப்புறம் ஆனுவல் ரெசிப்ட் அப் டு 1 crore இருக்குது அப்படின்னா, மற்றும் அந்த இது ஒரே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நடத்துகிறாங்க, ப்ராஃபிட்டுக்காக இல்லை அப்படின்னா அப்பவும் எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு இதே கேஸ் தான், ஆனால் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வரப்போகுது. எனி ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை வேற ஏதோ இன்ஸ்டிடியூஷனோ எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் philanthropic பர்பஸ், இந்த மருத்துவ சேவைக்காக மட்டும்தான் இயங்குறாங்க, ப்ராஃபிட்டுக்காக இல்லை. ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு டிசீஸ், ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிசீஸோ இல்லை மனப்பிறழ்வு நோய்க்கோ மென்டல் டிஃபெக்டிவ்னஸ்க்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இன்கமும் எக்ஸம்டட். இதெல்லாம் செக்ஷன் 23C 3AC 3AE 6A. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டிடியூஷன் அண்டர் செக்ஷன் 23C சப்செக்ஷன் 4, 5, 6, 6A. இந்த மாதிரி கேஸில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி செக்ஷன் கீழே வர இன்ஸ்டிடியூஷன், இது என்னன்னு இந்த செக்ஷனை படித்தாதான் நம்மளுக்கு தெரியும். இந்த செக்ஷன் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் இந்த செக்ஷனில் வருது அப்படின்னு. இந்த மாதிரி செக்ஷனில் வர இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட அக்கௌண்ட்ஸு, அவங்களோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆடிட் பண்ணியிருக்கணும், தணிக்கை செஞ்சுருக்கணும், ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும். எப்போ? 1 month prior to date of filing. டேட் ஆஃப் ஃபைலிங்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்கல்ல ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு, அதுக்கு 1 monthக்கு முன்னாடியே ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கணும். Next, any amount credited or paid out of income of any institution under section 23 456 6A
to any trust 12A 12B made with direction they shall form part of corpus fund shall not be application of income. அதாவது இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்காங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் மேலே ஒன்று பார்த்தோம்ல, அந்த இன்ஸ்டியூஷனில் அவங்களோட இன்கம் எடுத்து ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன், இதை ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க பேசுகிற ட்ரஸ்ட், இங்கே பேசுகிற ட்ரஸ்ட்டை பின்னு வச்சுக்கலாம். ஏன்ற இன்ஸ்டியூஷன் பின்ற ட்ரஸ்ட்டுக்கு அவங்க இன்கம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பின்ற ட்ரஸ்ட் வந்து 12AA 12AB படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அது இப்போ அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அது வந்து கார்பஸ் ஃபண்ட், அந்த கேபிட்டல் பார்ட் இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்குற அந்த இன்கம் அவங்களோட கேபிட்டல் பார்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கார்பஸ் ஃபண்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் கிடையாது. நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் பற்றி ஏன் இங்கே பேசுகிறாங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம்ல, டைவர்ஷன் வெர்சஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு. டைவர்ஷன்னா வேற ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறது, அது உங்கள் மூலமாக அவங்கள்ட்ட டைவர்ட் ஆகி போகுது. அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்னா அது உங்கள் இன்கமே தான், ஈவன் அது வேற யார் அந்த பயனாளி கொடுத்துருந்தாலும் அது உங்கள் இன்கமே தான். டைவர்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸபிள் கிடையாது, அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸபிள் இப்படின்னு ஒரு செக்ஷன் பார்த்துருக்கோம், இப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் பார்த்துருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸபிள். அப்போ இங்கே ஷெல் நாட் பி அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த இன்கம்மை இந்த பர்பஸுக்காக கொடுக்குறாங்க ட்ரஸ்ட்டுக்கு, அப்போ அது அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் கிடையாதுன்னா அந்த இன்கம் டாக்ஸபிள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், ஏன்ற இன்ஸ்டியூஷன் பின்ற ட்ரஸ்ட்டுக்கு அவங்களோட இன்கம்மை கொடுக்குறாங்க. என்ன டைரக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களோட கார்பஸ் ஃபண்டுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அது அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் கிடையாது, அதனால அது டாக்ஸபிளும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு. Similarly, any amount paid out of fund or institution to any other fund or institution under section 12AA 12AB to form part of corpus fund shall not be treated as application of income. இதே மாதிரி தான் ஒரு ஃபண்டுலேருந்து, அங்கே வெறும் இன்ஸ்டியூஷன் மட்டும்தானே பேசியிருந்தாங்க, இங்கே வந்து ஒரு ஃபண்டுலேருந்து இல்லை இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு அமௌண்ட்டு வேற ஒரு ஃபண்டுக்கோ வேற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ போகுது. அந்த இன்ஸ்டியூஷன் 12AA AP படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா மற்றும் அது கார்பஸ் ஃபண்டோட பார்ட்டா போகுது அப்படின்னா அதுவும் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கமா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் நாட் டாக்ஸபிள். நெக்ஸ்ட், அனானிமஸ் டொனேஷன் அண்டர் செக்ஷன் 115 BBC இஸ் நாட் எக்ஸம்ப்டட். இந்த செக்ஷன் படி வாங்குற டொனேஷன் இஸ் நாட் அனானிமஸ்னா பேர் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வாங்குற ஒரு டொனேஷன் இந்த செக்ஷன் படி வாங்கினாங்கன்னா அது எக்ஸம்ப்ட் கிடையாதாம்ப்பா, அது வந்து டாக்ஸபிளாம். Okay, income of such fund or institution shall not include voluntary contribution made with the direction that they shall form part of corpus fund. அந்த இன்கம் ஆஃப் சச் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த மேற்குறிக்கப்பட்ட இந்த ஃபண்டோ இன்ஸ்டியூஷனோ அப்போது அது இன்கம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா வேற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பேசிஸில் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து அது டாக்ஸபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாவே அவங்களுக்கு வேற ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதை இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷனுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. இது வந்து இந்த கார்பஸ் ஃபண்டுக்காக கொடுக்குறோன்னு டைரக்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, ஒரு டைரக்ஷன் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது இந்த இன்கம்ல இன்க்ளூட் ஆகாது, இது வந்து தனியாக டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the institution shall be called as substantially financed by the government if the government grant exceed total receipts. இது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு நிறுவனம் வந்து, கல்வி நிறுவனம் வந்து எங்கள் சுயநிதி கல்லூரி இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் மூலமாக தான் நடத்துது, கவர்மெண்ட் மூலமாக தான் அது ஃபினான்ஸ் பண்ணுறோம், கவர்மெண்ட் தான் எங்களுக்கு அதுக்கான நிதியெல்லாம் கொடுக்குதுன்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் கிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் அதோட டோட்டல் ரிசிப்ட், அந்த காலேஜுக்காக இல்லை அந்த இன்ஸ்டியூஷனுக்காக வாங்கப்படுற அந்த ஆனுவல் ரிசிப்டை விட அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட்டே எங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுக்குதுன்னா அப்போது அது சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Next, any concern which have been notified for exemption, any concern which have been notified for exemption under section 1023C shall not be entitled for another exemption under section 10. ஓகே, இதில் வந்து எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம்னு வரணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து 1023C படி உங்களுக்கு வந்து எக்ஸம்டட்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அது வேறு எந்த எக்ஸம்ஷனுக்கும்
உட்படாது. அதாவது இங்கே தான் ஆல்ரெடி ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டீங்கல்ல, மறுபடியும் செக்ஷன் 10 படி வேற எந்த ஒரு எக்ஸம்ஷனும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் இன்கம் தவிர. அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு வந்து அதுவும் எக்ஸம்டட் தான் இந்த செக்ஷனில் வந்துச்சுன்னா. ஓகே, அதுதான் அதுக்கு அர்த்தம். where income is required to be applied or accumulated, then for such purpose no deduction shall be allowed. அதாவது ஒரு இன்கம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் பயன்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா, பயன்பாட்டுக்கோ இல்லை அது பெருகிறதுக்கோ கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போது அதுக்கு அந்த டிடக்ஷன் பர்பஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, டிடக்ஷனு அலவன்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அப்போ இது வந்து டாக்ஸபிலிட்டிக்காக போகுது. ஏன்னா அந்த இன்கம் அப்ளை பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, இல்லை பெருகிறதுக்கு வழிவகுக்கிறாங்கன்னா அப்போது அதுக்கு டிடக்ஷனோ அலவன்ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், while computing business income, the provision of section 40A IA and 40A3 shall be applicable. business income இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் கணக்கிட பண்ணும்போது இந்த செக்ஷன்லாம் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. 40A 40A3 40A3 இதெல்லாம் நம்ம பிஜிபிபி வரும்போது படிக்க போகிறோம். இந்த செக்ஷன்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குவிக்காக இதுக்கு ஒரு ரீகேப் பார்க்கலாமா? எந்த மாதிரியான ஃபண்டுக்கெல்லாம் பணம் வந்துச்சுன்னா அது எக்ஸம்டட்னா, பிஎம் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டு, அசிஸ்டன்ஸு, பிஎம் கேர்ஸ் ஃபண்டு, பிஎம் ஃபண்டு ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபோக் ஆர்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபண்டு, கம்யூனல் ஹார்மனி, ஸ்வச் பாரத், க்ளீன் கங்கா, ரிலீஃப் ஃபண்டு ஃபார் லியூட்டனன்ட் கவர்மெண்ட்ஸ் ரிலீஃப் ஃபண்டு, அப்புறம் சேரிட்டபிள் ஃபண்டு ப்ரிஸ்கிரைப்டு பை தி அத்தாரிட்டி, நோட்டிஃபைடு பை தி ப்ரிஸ்கிரைப்டு அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக இருக்கணும், இல்லைன்னா சேரிட்டபிள் பர்பஸ் ரெண்டும் சேர்ந்துருக்கணும். அப்புறம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கணும். மொத்தமே அது அந்த சர்விங் பேசிஸில் தான் இருக்கணும், ப்ராஃபிட்டுக்காக இயங்கக்கூடாது. அப்புறம் அது ஃபினான்ஸ்டு பை கவர்மெண்ட்டாக இருக்கணும், கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிதி கொடுத்துருவங்களா இருக்கணும். ஆனுவல் ரெசிப்ட் அப் டு 1 crore தான் இருக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் இதே கேஸ் தான். ஆனால் அவங்க மருத்துவ சேவைக்காக மட்டும்தான் இயங்கணும், ப்ராஃபிட்டுக்காக இயங்கக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்பெசிஃபைடு டிசீஸ்க்கு இல்லை மென்டல் மனிப்புலேட்டபிள் நோய்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க இல்லையா, இன்ஸ்டியூஷன் அண்டர் 4C இந்த மாதிரி சொல்கிற இன்ஸ்டியூஷன் அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் 1 month prior to date of filing of return அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். அவங்க ஆடிட் ரிப்போர்ட்டை டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் இருக்கு இல்லையா, அந்த டேட்டுக்கு 1 monthக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிடணும் ஆடிட் ரிப்போர்ட்டை. எனி அமௌண்ட் கிரெடிட்டட் ஆர் பெய்ட் அவுட் ஆஃப் இன்கம் ஆஃப் எனி இன்ஸ்டியூஷன், இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வர இன்கம்மை யாராவது ஒருத்தவங்க ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்க, அந்த ட்ரஸ்ட் 12AA AB படி ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா அதை அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு ட்ரீட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி அந்த ஃபண்டு இல்லை இன்ஸ்டியூஷன்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வேற ஒரு ஃபண்டு இன்ஸ்டியூஷன் 12AA AB படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அப்பயும் அதை கொடுக்கக்கூடாது, அது அப்பயும் அது அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் கிடையாது. அனானிமஸ் டொனேஷன், இந்த செக்ஷன் படி அனானிமஸ் டொனேஷன் ஏதாவது ரிசீவ் பண்ணாங்கன்னா அது எக்ஸம்டட் கிடையாது. இன்கம் ஆஃப் சச் ஃபண்ட் ஆர் இன்ஸ்டியூஷன் ஷில் நாட் இன்க்ளூட் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். இந்த ஃபண்டுக்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் ஏதாவது நிஜமாவே வேற ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அது இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இந்த கார்பஸ் ஃபண்டுக்கு போகும்னு சொல்லி வாலண்டரியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல, அதை இதில் சேர்த்துக்க கூடாது. இன்ஸ்டியூஷன் ஷில் பி கால்ட் அஸ் சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு பை த கவர்மெண்ட். அந்த இன்ஸ்டியூஷன் பெரும்பாலும் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியால் தான் இயங்குதுன்னு எப்போ சொல்லுவோம்னா, அந்த கவர்மெண்ட் கொடுக்குற நிதி அதோட டோட்டல் ரிசிப்டோட எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சப்ஸ்டான்ஷியலி ஃபினான்ஸ்டு, பெரும்பான்மையாக கவர்மெண்ட் கொடுக்குற நிதியால் இயங்குற கல்லூரி இல்லை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். எனி கன்சர்ன் which have been notified for exemption, இந்த செக்ஷனில் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதில் இந்த 10ல் வேறு எந்த சப்டிவிஷன்லையும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டாங்க எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். வேறு இன்கம் இஸ் required to be applied or accumulated. இன்கம்மை பயன்பாட்டுக்காகன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இந்த டிடக்ஷன் அலவன்ஸு அதெல்லாம் கணக்கிடுறதுக்கு முன்னாடி இருக்க இன்கம் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. while computing business income, the provision of section 40A IA இதெல்லாம் applicable. business income PGBPன்னு கணக்கிடப்படும் போது இந்த செக்ஷன்லாம் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே, மொத்தம் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் வந்து 13, அதில் இருக்கிற நோட்ஸ் வந்து மொத்தம் 9, 13 9 22. இந்த 22 பாயிண்ட்டையும் ரொம்ப நல்லா திருப்பி 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 படிச்சுக்கோங்க. இது ஒரு அமெண்டட் செக்ஷன், ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.